ஆனால் அடைந்து கொள்ளும்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, அதுக்கு தேவையான பணம் சேமிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் தீன் அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் படுக்கக்கூடிய நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஓதுவில்லைன்னு 3 தடவை ஓதிக்கொண்டால் கடல் நுரையளவுக்கு அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கப்படுவார். விளங்குறது தான் கஷ்டம், ஆனால் அமல் செய்தது லேஸ். ஒரு மூமின் முஸ்லீம் படுக்கக்கூடிய நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஓதுவில்லைன்னு சொல்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் 3 தடவை யார் ஓதிக்கொள்வார்களோ கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருந்தான். அந்த விளங்குக்கு உண்டான சந்தர்ப்பத்தை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு மனுஷன் தீனை விளங்கிட்டான்னு சொன்னால் துனியாவில் இருக்கக்கூடிய எத்தனை சவாலாக இருந்தாலும் சரி, அது ஆமால்களை கொண்டு சரி செய்யக்கூடிய ஒரு பெரிய பலம் நமக்கு கிடைச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு வறுமையும் கஷ்டமும் இருக்குன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசான ஒன்று சொல்லல, சோட்டா அமல், ஒரு சின்ன அமல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏக் லோட்டா கா பானி லோ, ஒரு கப் தண்ணி எடுங்க, ஒதுவோடு இருக்க பழகி கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஒதுவோடு இருக்கதின் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய வறுமையை தூரமாக்கிடுவான். ஆசான், ரொம்ப லேஸ். மேலான தாய்மார் சொல்லி தீனை விளங்கிட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியமான தீனை விளங்குறதுக்கு உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் கொடுக்கணும். ஒவ்வொரு மூமின் முஸ்லீம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்து வந்தாலும் அதை ஆமால்களை கொண்டு சரி செய்யக்கூடிய நெஹஜ் எங்கள்கிட்ட உருவாக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டில் என் தாய்க்கு நோய், என் மனைவிக்கு நோய், என் பிள்ளைக்கு நோய், இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்ய? யா ரசூலல்லாஹ் செய்ய ஸல்லல்லாஹு பெருசா ஒன்றும் இருக்குல்ல. சொன்னாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய 4 முக்கிலையும் யா ரஸாக் யா ரஸாக்னு 10 தடவை ஓதி போது அந்த வீட்டுக்குள்ள நோயே வராது. சோதனை தாய்மார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை நமக்கு உள்ளுக்கு எடுத்தோம்னு சொன்னால் வாழ்க்கை லேஸ். இது அறிவை கொண்டு சிந்திக்க கூடாது. பெருமானார் சொன்னா டன், அவ்வளவுதான் செஞ்சிடணும். அது அல்லாஹ்விலிருந்து வந்த செய்தி. மேலான சோதனை தாய்மார்களே, அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், என்ன செய்யணும்? சொல்லுவாங்க, 2 விஷயம் செஞ்சுக்கோன்னாங்க. ஓ பக்கம்னா பாய், எந்தெந்த விஷயங்கள் சொல்லப்படுதோ வாழ்க்கையில் வர பிடிக்கணும், நம்ம கொண்டு வரணும். நபி சொன்னாங்க, ஜிம்மா அன்னைக்கு நகை வெட்டிக்கோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன ஆன்சர்னா ஓதிக்கோ, அல்லாஹ் தஆலா உன்னுடைய சிரமத்தை கஷ்டங்களை ஒன்கிட்ட இருந்து நீக்கிடுவான். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் தீனை கொண்டு உலகத்தில் இருந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு டயாலிஸ் மக்கள் பயப்படுவாங்க. மோலா அஸ்லம் சாப்பிட்ட கேட்டாங்க, இஸ்கேலே குச் அமல் ஹை, இந்த டயாலிஸ்ங்கிற நோய் மக்கள்கிட்ட உம்மத்தில் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மோலால சொன்னாங்க, சுன்னத்தான வழிமுறையில நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தா போதுமே, மே யகீன் சே போல்றோம், நான் சத்தியம் மட்டும் சொல்லுதேன், இந்த நோய் மௌத்தோடு வராது. எப்பமெல்லாம் ஒரு மூமின் முஸ்லீம் தன்னுடைய சுயதேவைக்காக வேண்டி 1க்கு 2 பாத்ரூம் போறாரு, துவாவோடு போட்டும் வரும்போது வலது காலம் எடுத்து வச்சு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அலபஹ அன்னில் அதாஃபானி ஓதிக்கொள்ளட்டும். மேலான தாய்மார்களே, சோதரே, அவருடைய மௌத் வர இந்த நோய் அவர்கிட்ட வரவே செய்யாது. எல்லாத்துக்கும் இங்க வழி இருக்கு. கேட்டாங்க மௌலானாட்ட, ஆஜ் சப் லோக் சுகர் கக்கியா बीमारी है, இன்னைக்கு நிறைய மக்களுக்கு சுகருடைய பிமாரி இருக்கு, இஸ்கேலே குச் அமல் ஹை, இது என்கிட்ட வராம இருக்கணும் அல்லது இதனுடைய தாக்கம் என்கிட்ட இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது அமல் இருக்கான்னு சொன்னாங்க. ஹே இருக்குங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 3 தடவை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க, 10 தடவை இஸ்திஃபார் ஓதிக்கொள்ளுங்க, 7 தடவை அல்ஹம் சூரா ஓதிக்கொள்ளுங்க, 7 தடவை ரப்பனா ஆத்தினா ஃபித்னியா ஓதிக்கொள்ளுங்க. இந்த நோய் இருந்தாலும் இந்த நோய் உங்களை ஒன்றும் செய்யாது. மே யகீன் சே போல்றோம். இன்னைக்கு மேலான தாய்மார் சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆமால்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மக்கள் விளங்கணும். இன்னைக்கு மக்கள் பயப்படுவாங்க, நெஞ்சில கொஞ்சம் வலி வந்தா போதும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ சொல்லி கேட்டாங்க. மௌலானா அஜர்ஜி இனாம் ஹுசைன் சாப்பிட்ட கேட்டாங்க, அவங்களுடைய மல்புஜாத்துல வருது,
கண்ணியத்துக்குரிய சொல்லி காலையிலையும் மாலையிலையும் கவ்வியுல் காதிருல் முதக்கிரு கவ்வினி ஃபி கல்வி, சின்ன துவா தான். இந்த துவாவை யார் காலையிலையும் மாலையிலையும் 7 தடவை ஓதிக்கொள்வார்களோ ஹார்ட் சம்பந்தமான எந்த நோய் வராது. அதான் இதை விளங்கணும். முதல்ல நம்ம மற்ற விஷயங்கள் உலகத்துடைய விஷயங்கள்லாம் விளங்குறதுக்கு ஆசைப்படுதோம், உலகத்துடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுதோம். ஆனால் மேலான தாய்மார்களே, எங்களுக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆமால்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். ஒரு சஹாபி வியாபாரம் செஞ்சார். நபிட்ட வந்து சொன்னார், யார சொல்ல நுக்சான், நஷ்டம் வருது, யாரெல்லாம் சொல்ல நஷ்டம் வருது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழலே சல்லாலிசா அவர்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 7 தடவை லீலாஃபி குறைசன் ஒதுக்குங்க, அல்லாஹ் இந்த நுக்சான்ல இருந்து ஃபாய்தாவுக்கு கொண்டு வந்துடுவான். இந்த சஹாபி தொடர்ந்து செஞ்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி சொன்னாங்க, யாரும் சொல்லா நுக்சான் இல்லை, எனக்கு ஃபாய்தாவே ஃபாய்தா. சார் நுக்சான் கொடுக்கவன் அல்லாஹ், ஃபாய்தா கொடுக்கவன் அல்லாஹ், பிமாரி கொடுக்கவன் அல்லாஹ், சிஃபா கொடுக்கவன் அல்லாஹ். சொல் இந்த அல்லா இடத்துல எப்படி வாழணுங்கிற வழிமுறைகள் இருக்கு. இது கண்மணி நாமிஸ்தாசை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு விளங்கணும். இதுக்காக எந்த சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த தீனையும் இந்த தீனுடைய விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய நம்மகிட்ட அத்தனை பேர் மேலே பொறுப்பார். தீனை விளங்குனாலே பெரிய பரக்கத். ஆபிதா ரலியல்லாஹு தஆலாங்கிற ஒரு வயசான பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு தள்ளாடி வராங்க. கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅல்லம இல்ம யா ரசூலுல்லாஹ், தீனுடைய இல்ம எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க அந்த வயசான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னால், நபி சொன்னாங்க, யாபிதா நீ அல்லாஹ்வின் தீனையும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி உன் வீட்டில இருந்து புறப்பட்ட பத்தியா, நீ அங்கிருந்து இங்கு வரும் வரை எத்தனை மண்ணு, எத்தனை கல்லு, எத்தனை செடி, எத்தனை புல் இருக்கோ அத்தனையும் உனக்கு மஃபிரத் செய்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் बहुत खुशी हो गया. அந்த அம்மா கேட்டுச்சு, ஏதாவது சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு சொல்லித்தாங்க. உங்களுக்கு தெரியும் மேலான தாய்மார்களே, வயது ஆக ஆக என்ன ஆகும் சொன்னா பார்வை கம்மியாகும், வயது ஆக ஆக தோள்கள் சுருக்கம் முழும், வயது ஆக ஆக கை கால்களுடைய இயக்கங்கள் கம்மியாகும், வயது ஆக ஆக ஞாபக சக்தி கம்மியாகும். சொன்னதே சிரிப்பி சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து கொடுத்தாங்க. அந்த வயசான கிழவியை பார்த்து சொன்னாங்க, நீ காலையிலையும் மாலையிலையும் ஒரு கலிமா சொல்லித்தரேன், அந்த கலிமா நீ சொன்னீன்னு சொன்னால் கண்ணு மௌத்தோர உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. மௌத்தோர உன்னுடைய கண் பார்வை தெளிவாக இருக்கும், உன்னுடைய மௌத்தோர தோல் சம்பந்தமான எந்த வியாதியும் வராது, ஈவன் குஷ்டரோகமும் வராது. மூணாவது, வாத நோய் வரவே செய்யாது. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு பைத்தியமே பிடிக்காது, உனக்கு ஞாபக சக்தியோடு உன் வாழ்க்கையை நீ அமைச்சு கொள்ளுவேன். அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குல் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அலீம் வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹ் அலீம் வ பிஹம்தி சொல்லி காலையிலையும் மாலையிலையும் நீ ஓதிக்கொள், இந்த 4 வியாதியும் உனக்கு மௌத்தோர வராது. ஆசான் கண்மணி நாயகம் எப்படி கொடுக்காங்க பாத்தீங்களா? அந்த பெண்களுக்கு, அந்த வயசான பெண்ணுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காங்க. இன்னும் கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விளங்கி கொண்டோம் சொன்னால், இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஆமால்களை கொண்டு வந்தோம் சொன்னால் எவ்வளவு லேஸ். எல்லா சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்கள் தீனுடைய விஷயத்தை நிலைநிறுத்தினாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சப்சே படா சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. மேலான தாய்மார் சொல்லி மதீனாவுடைய வீதியில நடந்து வராங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சிலர் உட்கார்ந்து தீனுடைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, சிலர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, சிலர் திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க, மின் சாஹிபுல் ஹிமாரா, இந்த வீட்டுடைய சொந்தக்காரர் யாருன்னு கேட்டாங்க. அங்கிருந்து வெளியில வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் சாஹிபுல் ஹிமாரா, இந்த வீட்டுடைய சொந்தக்காரர் நான் தான். மின் மௌத், யாராவது இறந்துட்டாங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்லையா, இல்ல வீட்டுல கொஞ்சம் பேர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் பேர் திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்களே. சொன்னாரு, என்னுடைய வலிமாவுடைய விருந்துக்காக வேண்டி வந்திருக்காங்க. சதக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு திருமண வீடாகட்டும், புது வீடாகட்டும், அது எந்த விசேஷ வீடாக ஆகட்டும், மேலான தாய்மார் சொல்லி அங்க தீனுடைய விஷயங்கள் நடப்பதற்கு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்கு, சஹாபாக்களுடைய வழிமுறையாக இருக்கு.
சரி, அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்லுங்க, சதக்க சதக்க சொல்லி தாய்மார்களே, ஒரு வலிமாவுடைய விருந்து, அந்த விருந்தையும் அங்கு சஹாபாக்கள் குர்ஆனுடைய திலாவத், அங்கேயும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை, இந்த மாதிரி சொல்லி ஒரு சூழ்நிலையை சஹாபாக்கள் மதீனாக்குள்ள உருவாக்கினாங்க. நாங்களும் அப்படித்தான். நல்ல நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி விசேஷமான காலகட்டத்திலையும் அல்லாஹ் பத்தி, தீனை பத்தி, ஆகிரத்தை பத்தி எங்களுடைய உள்ளங்கள்ல கொண்டு வருவது இருக்கு. இது அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ் ஒரு மனிதன் மேல சந்தோஷப்படுவான்னு என்ன அர்த்தம்ங்க? ஒரு மனிதன் மேல, ஒரு மூமின் முஸ்லீம் மேல அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் பத்தியும் தீனை பத்தியும் பேசும்போது அதை கேட்கக்கூடிய பாக்கியம் எந்த அடியானுக்கு கிடைக்கும், அல்லாஹ் உன் மேல கோபமாக இல்லைங்கிறது அடையாளம். இதையெல்லாம் மேலான சொல்லி நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய சூழ்நிலையை கொடுத்தான். அல்லாஹ் பத்தி, தீனை பத்தி, ஆகிரத்தை பத்தி பேசக்கூடிய மஜ்லிஸ நான் அமைச்சுக் கொள்ளல. அமர கமால் நெய்யே, யாருடைய திறமை புத்திசாலித்தை கொண்டு இந்த மஜ்லிஸ் அமைக்கப்படல. சோலை தாய்மார்களே, இது அல்லாஹ் அமைச்சு கொடுத்தது. அல்லாஹ் ஆடிட்டான், ஏதோ ஒரு நலவுகள் உனக்கு எனக்கு செய்யணும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு விருந்து வீட்டுக்கு வர சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனையும் கொடுக்கான்னு சொன்னால், அல்லாஹ் எங்க மேல வச்ச அன்பு பிரியத்துக்குரிய அடையாளம். வாக்குறுதி இருக்குங்க. எப்பவுமே வாக்குறுதி மேல நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போயிருக்கோம், எத்தனை பேர் நம்ம ஹஜ்ஜிக்கு போயிருக்கோம்? உலகத்திலே பெரிய மலை எதுங்க? உலகத்திலே பெரிய மலை எதுன்னு? எவரெஸ்ட் தானே. எவரெஸ்ட்ங்கிற பெரிய மலை இருக்கு. மேலான சகோதரர்களே தாய்மார்களே, அதுக்கு மேல ஏறி நான் ஒரு கொடியை நட்டணும்னு நினைக்கிறேன். நான் சிரமப்பட்டு அந்த மலைக்கு மேல ஏறுதேன், கொடியை நட்டுதேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லைங்க. நான் படைத்த மலையில பெரிய மலைக்கு மேல ஏறி நீ கொடியை நட்டிட்ட, உனக்கு கபூர்ல நான் வேதனை செய்ய மாட்டேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. வா மக்காக்கு வா, சவா மருவான்ங்கிற மலை இருக்கு, நீ ஒரு அடி மேல ஏறி கீழே இறங்கு, அன்று பறந்த பாலகன், நான் உன்னை வேலையாகவே ஆக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ரெண்டும் மலைதான் சகோதரர்களே தாய்மார்களே. ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சவ்வா மருவா மலை மேல இருக்கு, எவரெஸ்ட் மலை மேல இல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சொல்லி இந்த மஜ்லிஸ்ல இருக்கு. ஹதீஸ் வருதா இல்லையா? பல குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம் சொல்லி அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான். டிலைட் ஆயிடுச்சு போடுறோம். மன்னிச்சது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா நன்மையாக மாத்தி கொடுத்துட்டான். சார், இதை விட என்ன வேணும்? இந்த வீட்டுக்கு நம்ம வந்தோம், நலவுக்குத்தான் வந்தோம், பிரியத்துல வந்தோம், பாசத்துல வந்தோம். ஆனா அல்லாஹ் அதை விட எங்க மேல பாசம் வச்சு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சது மட்டும் இல்ல, எங்க பாவங்களை நன்மையாக ஆக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸை உட்காரவும் கொடுத்துட்டான், பாக்கியத்தையும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அடிக்கடி கொடுக்கணும். சொல், தீனையும் விளங்கன்னு சொன்னான். ஒரு மனுஷன் தீனை விளங்கிட்டாரு, தீனை விளங்கி சொல்லி அல்லாஹ் சொன்ன பிரகாரம், நபி சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டால் அல்லாஹ் 3 விஷயத்தை கொடுத்துருவான். எத்தனை விஷயத்தா? 3 விஷயத்தை கொடுத்துருவான். பயிலே அல்லாஹ் மால்மே பரக்கத் தேங்க. எப்போ ஒரு மூமின் முஸ்லிம் சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை சரி செஞ்சு நடப்பாரோ, தீன் பிரகாரம் வாழ்வாரோ, அல்லாஹ் தஆலா முதல்ல செய்தது அவருடைய மால்ல பரக்கத் செய்வான். अब्दुल रहमान इब्न औफ रलियल्लाहु ताला सारे हिंदुस्तान का ताजर का माल एक तरफ से जमा करो. முழு இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய செல்வத்தை ஒரு பகுதியில் வச்சு, இன்றைய கணக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய செல்வத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்தால் இதுதான் அதிகமாக இருக்கும். சார், சாரே ஹிந்துஸ்தான் को भी कर सकते சொன்னாங்க. மௌலானா முழு இந்தியாவையும் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாக்கு பரக்கத் செஞ்சான். மதீனால வரும்போது ஒண்ணு இல்லைங்க. மதீனால வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாலும் இல்லை, ஆனால் தீன் இருந்துச்சு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய மால்தாராக்கலாம். சையத்னா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஆரம்ப கட்டத்துல எனக்கு எவ்வளவு கஷ்டம் சொன்னால், மதீனால தெருவுல கிடக்கிற பேரிச்சம்பழத்தை எடுத்து கழுவி நானும் பிள்ளைகளும் சாப்பிட்டோம். ஒரு காலம் வந்துச்சு சரி, நான் 9 கோடி திர்ஹம் சக்காத் மட்டும் கொடுக்கணும். மாலுமை பரக்க சொல்லி, எப்போ ஒரு ஈமான்தாரி சரியாக நடப்பாரோ, அவர் எதையெல்லாம் சொல்லுவாரோ, எதையெல்லாம் தொட்டாரோ அல்லாஹ் பரக்க செய்வார். வலாதுமை பரக்கத், குடும்பத்தில் சோப்பியாலே அவருடைய வாரிசு, அவருடைய விஷயங்கள் விரிஞ்சு கொண்டு போகும், யாரும் தடுக்க முடியாது. சையத்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா சப்சே படா சஹாபி, ஹதீஸ்ல வருதா இல்லையா? 120 பிள்ளைகளை
எனக்கு பிறந்த என் பேர குழந்தைகளை நானே நல்லடக்கம் செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க உசி வக்துமே, அந்த நேரத்தில் மட்டும் 200 குழந்தைகள் உங்களுக்கு இருந்துச்சு. டோட்டலா 300 பிள்ளைகள். அனசல் இல்லாதாவுக்கு கிதாப் எடுத்து பாருங்க. வாழாதுமை பரக்கத்து. எப்பவும் தீன்தாரியாக இருப்போமோ அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் விசாலமாகும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா 36 பிள்ளைகள், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 35 பிள்ளைகள். சொல்லு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீன்தாரிக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குடும்பங்கள்ல அவங்களுடைய வாரிசுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பான். மூணாவது உமருமே பரக்கத். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வயதுல பரக்கத் செய்வான். சேனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும்போது 120 வயசுக்கு மேல போயிடுச்சு. சேனா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பெண் மௌத்தாகும்போது 100 வயசுக்கு மேல. சஹாபாக்குடைய வயசு எல்லாம் பார்த்தால் 80, 90, 100. நம்ம இந்துஸ்தான் ஆட்சி செஞ்சாங்க முகலாயர்கள். ஷாஜகானாக இருக்கட்டும், அக்பராக இருக்கட்டும், முகலாய மன்னர்களுடைய வயசு துனியாதாரிகளுடைய வயசு 40, 45, 50க்கு மேல தாண்டலங்க. எந்த சக்கரவர்த்தியாக இருந்த முகலாய சக்கரவர்த்தியாக இருந்த அந்த மன்னருடைய வயசு 50 தாண்டல, எல்லாம் 45, எல்லாம் 50. ஆனா சஹாபாக்குடைய வயசு 100 தாண்டிட்டு போச்சுன்னு சொன்னால் இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. எப்போ நாம தீன் பிரகாரம் வாழ்வோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை சரி செஞ்சு வாழ்வோமோ, அல்லாஹ் தஆலா என்னுடைய உமர்ல பரக்கத், மால்ல பரக்கத், வலாதுல பரக்கத் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பரக்காத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமா? கண்ணியத்துக்குரிய மேலான தாமர்களே, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய கிருபை, பெரிய உதவி. மேலான தாமர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தீனுடைய விஷயங்களை விளங்க, தீனுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் வீடு கட்டுவாங்க, நபியை கூட்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு யா ரசூலுல்லாஹ், இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு பகுதியில தொழுங்க. நீங்க தொழுத இடம் தான் எங்களுடைய பள்ளி, என்னுடைய வீட்டுடைய மஸ்ஜித். எங்களுடைய பெண்கள் அதுலதான் தொழுவார்கள், திக்ர் செய்வார்கள், குர்ஆன் திலாவத் செய்வாங்க. சையதா நபீஸா ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பேத்தி. சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி கொடுத்த பிரகாரம் வீட்டுல தன்னுடைய இடத்துல ஒரு மஸ்ஜித் மாதிரி ஆக்கி அந்த பெண் குர்ஆன் ஓதுவாங்க. மோனா சொன்னாங்க 6000 மர்ரா, 6000 தடவை குர்ஆன் கத்தம் செஞ்சிருக்காங்க. ஒரு பெண்மணி சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பேத்தி, நீத்துக்குரிய மேலான தாய்மார்களே, 6000 தடவை குர்ஆன் கத்தம் செஞ்சிருக்காங்க. ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும் வீட்டுல. தீனுடைய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து பலவிதமான இழப்புகள் ஏற்படுது. ஆக கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெண்கிட்ட தீன், நம்ம பெண்கிட்ட ஷரியத், நம்ம பெண்கிட்ட அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு சொன்னால் ஆண்களுடைய சம்பாத்தியத்தில் பெரிய பரக்கத்து உண்டாகும். நாங்க மதீனால இருந்தோம். மௌலானா ஜுல்ஃபிகார் சாஹிப்னு சொல்லி இந்த உலகத்திலே பெரிய ஆலிம். அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என்கிட்ட ஒரு ஜோடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என்னுடைய கணவர் 95,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கெஜெட்டட் ஆபீசரா இருக்காரு. ஆனால் மாச கடைசியில நாங்கள் சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய அமைப்புல தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார் சொல்ல நல்ல விளைங்களும், கணவனுடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து இருக்கு, அது பெண்களுடைய இல்ல கையில தான் இருக்கு. அஸ்ஸர் சொன்னாங்க, டீக்கே நசியல் செஞ்சாங்க அந்த பெண்கிட்ட. தாங்கள் 5 நேர தொழுகையை என்னங்க பாபந்தியாக தொழுங்க, நஃபிலான தொழுகையை தொழுங்க, வீட்டில் குர்ஆன் ஓதுங்க, வீட்டில் திக்ர் செய்யுங்க, வீட்டில் தாலீம் செய்யுங்க, ஃபர்தாவுடைய அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டாங்க. இந்த சின்ன நசியத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, 2 மहीना बाद वो वापस आया. ஒரு 2 மாசம் கழிச்சு அதே ஜோடி வாபோசி வந்துச்சு. இப்ப அந்த அம்மா ஃபர்தாவுடைய அமைப்பில் இருந்து என்கிட்ட பேசினாங்க, அஸ்ரத், தாங்கள் சொன்ன பிரகாரம் நான் தொழுகையை பாபந்தியாக தொழுதேன், என் வீட்டில் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுனேன், என்னுடைய திக்ரை பூர்த்தி செஞ்சேன், நான் ஒவ்வொரு நாளும் மேலான தாய்மார்களே நான் கொஞ்சம் சதக்காவும் செஞ்சேன், முழு ஃபர்தாவில் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தேன். அல்லாஹ்வே சத்தியமாக சொல்றேன், 25,000 ரூபாய் செலவு, 70,000 ரூபாய் மிச்சம் சொன்னாங்க. தாய்மார்களே, எப்பம் வீடுகள்ல பரக்காத்துகள் ஏற்படும் சொன்னால், எப்பம் எங்களுடைய பெண்கள்கிட்ட தீனுடைய அமல்கள் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீடுகள்ல பரக்கத்துடைய வாசல்களை திறந்து விடுவான். ஆக மேலான சொல்லை தாய்மார்களே, நாங்கள்லாம் முடிவு செய்யணும், எங்களுடைய பெண்கள் வந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் முடிவு செய்யணும்,
நாங்க தொழுகை இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மையத்து வீடு, ஒரு ஜனாசா வீடுல நாங்க விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இல்லைங்க, நாங்க தொழுகையை பேணுதலாக தொழுவோம். நாங்க காலை மாலையில திக்ர் பேணுதலாக செய்வோம். நாங்க ஒவ்வொரு நாளும் குர்ஆன் திலாவத் செய்வோம். இந்த மாதிரி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்காத்துடைய வாசல்கள் அல்லாஹ் திறந்து விட்டுருவான். மதீனால அப்படிதாங்க பரக்கத். மதீனால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபா பெண்கள் சரி, ஆண்களும் சரி, பிள்ளைகளும் சரி, 100க்கு 100 தீன் இருந்துச்சு. 1%, 50%, 60% தீன் இல்லைங்க, 100க்கு 100 இருக்கணும் தீன். அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவி வாங்க முடியும். மேலான தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சொல்லே, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய தீனை கொண்டுதான் எங்க மறுமையும் சரியாகும், எங்க உலகமும் சரியாகும். ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி 42 வயசுல மேலான தாய்மார்களே இரவு நேர தொழுகை, சாரே ராத் கோ இபாதத் கர்னே வாலி, முழு இரவும் தொழக்கூடிய பெண்மணி. எப்போ ஒரு பெண் அல்லாட்ட தன்னை கொடுப்பாங்களோ இப்ப அல்லாட்ட கேட்கக்கூடிய பழக்கம் வந்துடும். அந்த பெண்மணிக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு வெங்காயம் தேவைப்பட்டுச்சு. அவங்க 2 ரக்காய் தொடர்ந்து ரப்பிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு சமையல் செய்யறதுக்கு வெங்காயம் தேவைன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, கிதாப்ல எடுத்து பாருங்க, பறவைகளுடைய இறைக்கைக்குள்ள அல்லாஹ் வெங்காயத்தை வச்சு வெங்காயத்துடைய மழை அடுப்படியில் பெஞ்சிச்சு சொன்னால் ராபியத்துல் பஸ்ரி அம்மா அல்லாஹ்வோடு சரியான தொடர்பு, வானத்தில் அல்லாஹ்வுடைய கசானா இருந்து உதவி. இன்னைக்கு பெண்கள் நாங்க அப்படிதான். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஆமார்களின் மூலம் அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த நெஹஜ் எங்கிட்ட உருவாக்கணும். ராபியத்துல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல என்னங்க, இரவுல இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திருடன் வந்துட்டார். எப்ப ஈமான் வந்திருக்குமோ தாய்மார்களே, உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க அந்த பெண்மணி. ராபியத்துல் பஸ்ரி அம்மா வீட்டுல திருடன் பயப்படல. சொன்னாங்க தால வலதுன்னு சொன்னாங்க. மகனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு ஹலால், கொண்டு போங்க. ஆனா என்னுடைய ஆசை, நீங்க உது எடுத்து 2 ரக்காய் தொழுதுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னாங்க. மிகப்பெரிய திருடன் தாய்மார்களே சோலே, அது லேசு. உது எடுத்தாரு, முசல்லால வந்து நின்னாரு. ராபியத்துல் பஸ்ரி அம்மாட்ட துவா செஞ்சாங்க, எல்லா முசல்லால வந்து நிப்பாட்டிட்டு ஹிதாயத்தை கொடு. அந்த காலத்துடைய அல்லாஹ்வுடைய ஒலியே அந்த திருடன் தான். வீட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அந்த திருடனை ஒலியாக ஆக்கி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேசராக ஆக்கினாங்க. இன்னைக்கு நாங்களும் அப்படிதான் தாய்மார்கள். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய இரத்த பந்தங்கள்கிட்ட அல்லாஹ் பத்தி, தீனை பத்தி, ஆகிரத்தை பத்தி பேசாத குறையினால்தான் இன்னைக்கு தீன்ல நமக்கு பலகீனமாக இருக்கும். ஆக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் சரி, ஆண்கள் சரி, ஒவ்வொரு நாளும் தீனுடைய முதாக்கராக்கள் எங்கள செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹைராத்துகள், பரக்காத்துகள் எங்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்துல, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ் பத்தி, தீனை பத்தி, ஆகிரத்தை பத்தி நினைக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். மேலான தாய்மார்களே, ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறது. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 60-70 வயசு வாழ்க்கை தான் இந்த பூமிக்கு மேல. ஒரு பெரிய வாழ்க்கை கபருக்குள்ள இருக்கு தாய்மார்களே சோலை. இந்த வாழ்க்கைக்கு யார் தயாரிப்பு செய்வார்களோ, இந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் முன் தயாரிப்பு செய்வார்களோ, இவர்தான் அறிவாளி. இந்த அழியக்கூடிய உலகத்துக்காக வேண்டி பெரிய சிரமங்கள், கஷ்டங்களை எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பு யார் செஞ்சாலும் அது கைகூடாது. நம்ம பார்த்தோம் சமீபத்தில் ஒரு உலகத்தில், நம்ம உலகத்திலே மிகப்பெரிய தொழில் அதிபர் டாடா அப்படிங்கிற தொழில் அதிபர் மௌத்தானாரு. 8000 கோடி அவருக்கு சொத்து இருந்துச்சு. இத்தனை காசு சொத்து இருந்தும் அந்த மௌத் வெற்றி கிடையாதுங்க. நீட்கு தாமலே சிந்தனை செஞ்சு பாருங்க. காசு இருந்ததுனால வெற்றி அடைஞ்சிட்டாங்களா? கரீபா இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் 100க்கு 100 இருந்துச்சு சொன்னால் அவர்தான் வெற்றியாளர். அவர்தான் வெற்றியாளர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன், அந்த தீன் பிரகாரம் ஒருத்தர் வாழ்ந்து மௌத்தாயிட்டார் சொன்னால் கடுகளவு ஈமான் இருந்தா போதும், அல்லாஹ் தஆலா 70 மாடி சொர்க்கத்துல அவருக்கு ஒரு கட்டடம் கொடுப்பான். ஒரு ஹதீஸ்ல அந்த 70 மாடி கட்டடம் எல்லாம் தங்க செங்கலால கட்டப்பட்டதுங்க. ஆச்சரியம் சொன்னால் ஒவ்வொரு மாடியிலையும் 70 அறைகள், 70 அறைக்குள்ள 70 கட்டில். நபிட்ட கேட்டாங்க, கட்டில் எப்படி இருக்கும் யார சொல்லா? நபி சொன்னாங்க, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எவ்வளவு தூரமோ அதுதான் ஒரு கட்டிலுடைய நீளமும் அகலமும்.
ஏறத்தாழ 450 கிலோமீட்டர் மக்கால இருந்து மதீனா சொன்னால் ஒரு சொர்க்கவாதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டிலுடைய நீளமும் அகலும் மக்கால இருந்து மதீனா வர. இதே மாதிரி 70 கட்டில் ஒரு ரூமுக்குள்ள. சிந்தனை பார்க்க முடியுமா சொல்லு? வாழ்க்கை இது வாழ்க்கையா அங்க உள்ளது வாழ்க்கையா? வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் தயாரிப்பு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, ஒரு சஹாபி பெண்மணி தான் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல சுவையான உணவு இருக்கான்னு கேட்டாங்க. எதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்துல 1000 இறகுகள் கொண்ட ஒரு பறவை சுத்தி வருது, அதனுடைய இறைச்சி தான் ஆக சுவையானது. ஒரு சஹாபி பெண்மணி தான் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபீ குர்சி, உட்கார்றதுக்கு சேர் இருக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண்மணி உட்கார்றாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டால் திரும்பதுக்கு மட்டும் 70 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு பெரிய குசேன், அந்த அளவுக்கு அந்த சேர் இருக்கும். சொல்லி தாய்மார்களே, ஒரு மஜா, ஒரு இன்பமான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் தயாராகும். அல்லாஹ் தஆலா பால் ஆறு, என்னங்க தேன் ஆறு, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொர்க்கத்தில் கொடுத்திருக்கான். தாய்மார்கள், இதெல்லாம் அடைஞ்சு விழணும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க, என்னங்க மேகத்த மாதிரி கலர்ல ஒரு மாளிகை, வெண்மையாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காங்க, அங்க ஒரு நீர் ஓடை ஓடுது, அதுல ஒரு பெண் உது எடுத்துட்டு இருக்காங்க. மலக்குகள்கிட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னது இது? சொன்னாங்க, இது உமருடைய மாளிகை. அது யார் உது எடுக்குது? இது உமருடைய மனைவி உது எடுக்காங்க. வெட்கத்தின் காரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போகல. சொல்லி உலகத்துல இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, ஆகிரத்துல மாளிகையும் தயாரிப்பாயிடுச்சு, வாழ்க்கையும் தயாரிப்பாயிடுச்சு. இன்னைக்கு நாங்களும் சொல்லி நாங்களும் இந்த உலகத்தில் இருப்போம், எங்களுடைய ஆகிரத்தை தயாரிப்பு செஞ்சு கொண்டே இருப்போம், ஆகிரத்துடைய சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை கழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கேயும் நிம்மதி ராகத்தான வாழ்க்கை, ஆகிரத்திலையும் நிம்மதி வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார் சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் தயாராகிறதுக்கு நீர் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் இதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய கட்டளையை சரி செஞ்சு அல்லாஹ்வுடைய கொண்டு வந்த தீன், நபிசாசம் கொண்டு வந்த தீன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டா போதும். கஷ்டமா? இது கஷ்டமே கிடையாது. தீன் ரொம்ப லேசுங்க. தீன மாதிரி லேசு வேற எதுவும் கிடையாது. அந்த லேசான அந்த தீனை நாங்க கஷ்டமாக நினைச்சு கொண்டிருக்கோம். தொழுவது பெரிய கஷ்டமாக நினைச்சிட்டு இருக்கோம். எங்க முகத்துக்கு அழகே தொழுகதானே. யாரு சிந்தனையில் வருது? முகத்துக்கு அழகு தொழுக, உடம்புக்கு மருந்து தொழுக. தாய்மார், இந்த தொழுகை எங்கள்கிட்ட எப்படி இருக்கு? அல்லாஹ் எங்களை உங்களை மன்னிக்கணும். தொழுகையை விளங்காதனால எத்தனையோ எங்களுடைய தொழுகைகள் எங்களை விட்டு பறிபோகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, ஒரு மூமின் முஸ்லிம் பரலான தொழுகையை சரி செய்துக்க வேண்டி நிக்காரு உது எடுத்துட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவர் முன் செஞ்ச பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. தொழுகைக்கு தயாரானாலே அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் தக்பீர் கட்டி அல்ஹம் சூரா ஓதி முடிப்பதுக்குள்ள ஒரு ஹஜ் உம்ராவுடைய நஃபா கூலி அவருடைய பட்டோலையில பதிவு செய்யப்பட்டாச்சு. என்னங்க तमन्ना है, उम्रा करने का तमन्ना है, हज करने का तमन्ना है. लेकिन अल्लाह எவ்வளவு லேசா கொடுக்கான். தக்பீர் கட்டி ஒரு இமாம் அல்லது ஒரு தொழுகையாளி அல்கம் சூரா ஓதி முடிப்பதுக்குள்ள ஹஜ் உம்ராவுடைய கூலி அவருடைய பட்டோலையில் எழுதப்பட்டாச்சு. ஒரு மூமின் முஸ்லிம் ருக்குவுக்கு போறாரு, மேலான தாய்மார்களை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் ஓதுன நன்மை. மேலான தாய்மாரே, குர்ஆன் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. 6666 ஆயத்துல எத்தனை எழுத்துங்க? எங்க அல்கம் சூராலே 122 எழுத்து இருக்கு. 1,22,000 நன்மை அல்கம் சூரா ஓதுனா. அல்கம் சூரா ஓதுனா 6666 அந்த ஆயத்துல எத்தனை எழுத்துக்கள், எத்தனை நன்மை, யாராவது கணக்கு போட முடியுமா? அதோட உடனே சொன்னாங்க, ஒரு மூமின் முஸ்லிம் தொழுகையில ருக்குவுக்கு போகும்போது நீ எத்தனை கிலோ இருக்கியோ அத்தனை கிலோ தங்கம் வாங்கி சதக்கா கொடுத்த நன்மை. அல்லாஹ் தஆலா தொழுகை அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மூமின் முஸ்லிம் சஜதாவுக்கு போறாருங்க, தொழுகையில நபி சொன்னாங்க, இவருக்கு எவ்வளவு நன்மை சொன்னால், அந்த காலகட்டத்தில் இந்த பூமிக்கு மேல எத்தனை மனிதர்கள் நடமாடி கொண்டிருப்பார்களோ அத்தனை நன்மை பதிவு செய்யப்படும். இன்னைக்கு 800 கோடி மக்கள் இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்கான், என்னுடைய ஒரு சுஜூதுல 800 கோடி நன்மை. ஒரு மூமின் முஸ்லிம் ஃபர்லான தொழுகையில சலாம் கொடுத்துட்டாரு சொன்னால் சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் திறந்து வைக்கப்படுது அவருக்காக வேண்டி சொன்னால், இப்படிப்பட்ட தொழுகை இன்னைக்கு சாதாரண விஷயத்துக்காக வேண்டி இன்னைக்கு நாங்க விட்டுக்கிட்டு இருக்கோமே. தொழுகையுடைய ஃபசாயில விளங்கல தாய்மார்கள் சொல்லி
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கி விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும் தாய்மார்கள். ஆக இந்த வீடு அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த வீட்டை கியாமத் நாள் வரை அல்லாஹ் தீனுடைய விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக ஆகுரத்துடைய நலவுகளையும் வெற்றிகளையும் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து வாங்கக்கூடிய அந்த நெஹஜுடைய விழாக நீங்களும் நானும் ஆகும். ஆலாமா இன்ஷா அல்லாஹ். சரியான வேற